வணக்கம் மக்களே. இப்போ நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் முதல்வர் கனவுல, முதல்வர் ஆசையில இருக்கிறாரு உள்ளுக்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் கட்சி கொடியோ, ரசிகர் மன்ற கொடியோ, ஏதோ ஒரு கொடிய அறிமுகப்படுத்தினாரு அவர் ஏகத்துக்காண்டி. 2வது இப்போ கையில வேல் தூக்கிட்டார். நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய வேல் கையில எடுத்திருக்காரு. இது கடைசியா எங்க போய் முடியும்னா, அங்கதான் போய் முடியும். இது உள்ளாட்சி தேர்தலே பிரதிபலிக்குங்கிறது அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம், வரட்டும் பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் சரி ரைட், அது வரும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் என்னன்னா, நம்ம என்ன ஒரு நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தீர்ப்பு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் நீதி அரசர்கள் ஒரு தீர்ப்பு குடுத்திருக்காங்க. ஒரு கேஸ்ல. ஒரு பாலியல் இதுல ஒரு செக்ஸுவல் குடுத்திருக்கிறாங்க. என்ன குடுத்திருக்காங்கன்னா, அது குடுத்ததுங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் நம்ம பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைஸும் குடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்குது. அது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆ இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டனால அத இதுல பதிவு பண்றேன். என்னன்னு சொல்லி குடுத்துருக்காங்கன்னா, எவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருந்தாலும், எவ்வளவு ஒரு உங்க கூட ரொம்ப குளோஸா பழகுற ஆளா இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்கள பகிர்ந்துக்கிடாதீங்க அவங்கட்ட. ஏன்னா, இது டிஜிட்டல் உலகம். இந்த உலகத்துல நீங்க பொ பகிர்ந்த எந்த புகைப்படமோ, வீடியோவோ அழிக்க முடியாது. உங்க செல்லுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த சோனம்? அதாவது காஷ்மீர்ல இருக்கிறவங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இத பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்ப உள்ள ஜென்ஸி பசங்களுக்கு, மக்களுக்கு அத சொன்னா தான் புரியுது. எப்படின்னா மூவி, திரைப்படம். திரைப்படத்த வச்சு தானே நெறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அப்போ நம்ம 3 இடியட்ஸ், அதாவது ஹிந்தில 3 இடியட்ஸ், தமிழ்ல நம்ம சிஎம் சார் விஜய் சார் நடிச்ச நண்பன். இந்த 2 படத்தையுமே ஒரு ஆள ஒரு நிஜத்திலே இப்படி ஒரு ஆள வச்சு எடுத்ததா 3 இடியட்ஸ். அதுக்கப்புறம் தமிழ்ல வந்தது தான் நண்பன்ங்கிற படம். அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா, எதையுமே ஒரு டிஃபரெண்டா, ஒரு வித்தியாசமா யோசிக்கக்கூடியது, எதையும் அட்வான்ஸா யோசிக்க வேண்டிய ஒரு கேரக்டரா இருக்கும். ஒரு இயற்கை சார்ந்த ரீதியா இருக்கும். ஒரு மெக்கானிக்கல், அந்த படத்துல பார்க்கும்போது மெக்கானிக்கலா அட்வான்ஸா இத இப்படி செஞ்சா இது சரியா வரும் அப்படிங்கிறது. அதே மாரி தான் அவர வச்சு தான் அந்த படமே வந்தது. இப்ப அவர் டெல்லியில 19 நாளா உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு. எதுக்காண்டி இருந்துட்டாருன்னா, மாணவர்களுக்காண்டி. மாணவர்கள் இப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நீட்டுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி அவர பத்தி பேசும்போது, எனக்கு எனக்கு பிடிச்ச கோடீஸ்வரன் பத்திரிக்கையாளர் நம்ம அண்ணன் இருக்காங்க. அவரே அவ்வளவு பெருமிதம். அவர் மறுபடியும் மீண்டு வரணும். ஏன்னா அவர் 19 நாள் இந்த உண்ணாவிரதம் இருந்ததுல அவருடைய உடல்நிலை சூழ்நிலை ஒரு மாற்றங்கள் வந்திருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு போய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கோடீஸ்வரன் சொல்றது எதுவுமே பண்ணி அவர பிடிக்கிறனால அவர் சில விஷயங்கள் நடுத்தரமா பேசுறதுனால அவருமே சொல்லுவாரு, நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன், அவர் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும்போது பாத்தீங்கன்னா, அவங்க அந்த ஆளுகள பத்தி கலெக்ட் பண்ண நல்ல விஷயங்கள் இருக்கு. அவரு நெறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு. 2வது நெறைய பேரு கூகுள்ல நம்ம தேடி பார்க்கும்போது அவர பத்தி நெறைய விஷயங்கள் இருக்குது. காஷ்மீர்ல தண்ணிக்கு உண்டான விஷயங்கள் நெறைய பண்ணியிருக்காங்க. மாணவர்கள தற்கொலைக்கு தூண்டாத அளவுக்கு நெறைய பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்பேற்பட்ட மனுஷன் ரியல் ஹீரோ அவர்தான். ரியல் ஹீரோ இல்ல, ரியல் ஹீரோ. அப்போ அவர பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, எதுக்காண்டி அந்த உண்ணாவிரதம் இருக்கு? அது இப்ப வரைக்கும் வெளியில பரவால்ல. இப்பதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளா தான் தெரியுது வெளியில. இப்ப மனுஷன் இவ்வளவு ஒரு போராட்டம், அந்த உணர்வ இப்படி வெளிப்படுத்தி இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு சராசரி மனிதன் நினைக்கிற இடத்துல
நம்ம உயிர் போலதான் மற்ற உயிர் நினைக்கிறாங்கல்ல, அவங்க இறைவனுக்கு சமமானவங்க. இப்போ அந்த மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி, உண்மைக்கே அந்த போராட்டம் நானும் அந்த இத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவள பார்க்கவே பழைய ஃபோட்டோ ஒண்ணு பார்த்தேன். அப்போ அதே மாரி இப்போ உள்ள ஃபோட்டோவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாறுதல் இருக்கு. அது உண்ணாவிரதத்துல பட்னியா இருந்தா, அந்த முகம் எப்படி இருக்குது? அவள ஆஸ்பத்திரியில அனுமதிச்சிருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. நானுமே ஏன்னா நெறைய பேர் அவர பத்தி சொல்லும்போது நமக்கே உள்ளுக்குள்ள தோணுது. அவர் நல்லபடியா இறைவன் செயல்ல மீண்டு வரட்டும் அப்படிங்கிறது ஒரு ஆண்டவன்ட்ட வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி நல்ல மனிதர்கள் இருக்கிறனால தான், சில விஷயங்கள் நம்ம மக்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்குங்கிறது அர்த்தம். இப்போ இத என்ன செய்ய முடியும்? இறைவன்ட்ட தான் வேண்டணும். இந்த உலகத்த மாத்த நினைக்கிறவங்க, இந்த மனிதர்கள மாத்த நினைக்கிறவங்க, மிக உயர்ந்த உள்ளவங்க. அதுக்கு மாத்த கிட்ட அட்வான்ஸா யோசிக்கிற தன்மைகள் இருக்கும். அதே மாரி அந்த இதயத்துல சீக்கிரம் அவங்களுடைய இரக்க குணங்கள் இருக்கும். மத்தவங்கள பார்க்கும்போது. அவங்கலாம் எப்பேர்ப்பட்ட மனுஷன். அவங்களுக்காண்டி வேண்டுறதுல தப்பு இல்ல. இறைவன் அவங்களுக்கு கூடுதலா ஆயுள் குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா, நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையில கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வீரபாண்டி அவர்கள், அதாவது தாவேக்காவோட கூட்டணினா கூட்டணி கிடையாது. ஏன்னா, அவங்க கூட இப்ப இருக்க நிலைமையில நாங்க கூட்டணி போனோம். இது அவர் சொன்னது. கூட்டணி போனோம்னா, எங்க சுயநலத்தை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொன்னது ஒண்ணு இருக்குது. விஜய் சார், தமிழக முதல்வர் அவங்க ரேஷன் கடையில அரிசி போடுறதையும், சீனி போடுறதையும் பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இதுக்கு அடுத்தபடியா அதே நாள்ல அந்த இடத்துலயே கம்யூனிஸ்ட் தலைவர் வீரபாண்டி அவர்கள் சொல்றாங்க. இந்த மாரி தாவேக்கா கூட கூட்டணி போனா ரொம்ப நிலைமைக்கு சங்கடம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு இதா குடுக்குறாங்க. அப்போ அவங்க அமைச்சரவையில பங்கு கிடையாது. மத்த தற்சமயத்துக்கு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி திமுக ஒத்துழைப்போட அவங்க போய் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போய் செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு சில இடங்கள்ல மத்த கட்சிக்காரங்களாவது பாத்தீங்கன்னா அமைச்சரவை நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் ஐயோமல் காங்கிரஸ் இவங்கெல்லாம் அமைச்சரவையில் அதிகாரத்துல பங்கு வந்திருக்கு. ஆனா இவங்க அது வேண்டாம், நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறம் இது சொல்லும் போது அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நடந்துட்டு இருக்கு. வெளிப்படையா நிறைய பேர் சொல்றாங்க, அது நடக்குது, உண்மைதான். ஆனா உள்ளுக்குள்ள இதோட இன்னும் பெருசா நடந்துகிட்டு இருக்கு கொடுக்க. ஏன்னா சாமானியமா நம்ம வீரபாண்டி ஐயா அவருடைய நிறைய பேட்டிகளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சில விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டார். கூட்டணி கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்ல மாட்டார். சரி, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் வேற ஏதோ பெருசா நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஏன்னா சில விஷயங்களை அரசியல்வாதிகள் சரி, அதே மாதிரி எல்லாருமே சரி, கம்யூனிஸ்ட் கூட்டணி தலைவராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சில விஷயங்களை மேலோட்டமா சொல்லுவாங்க. சில விஷயங்கள், அதாவது கேமரா பின்னால நடக்கிறது ஒரு விஷயம், ஒரு ரூமுக்குள்ள நடக்கிறது ஒரு கட்சி விஷயமா பேசுற விஷயத்த அதை பெரும்பாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவர் இந்த இடத்துல அவருக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, எங்க சுயநலத்தை இழந்துரும் அப்படின்னு யூஸ் பண்றாருன்னா, வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்குங்கிறது அர்த்தமா இருக்குது. இது அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னா மட்டும்தான் நமக்கு மக்களுக்கு புரியும். நம்ம ஸ்டாலின் ஐயா எப்போ 2021க்கு முன்னால அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாலே நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா ஆட்சி நடக்கும் போது, இரட்டையில ஆட்சி நடக்கும் போது, நம்ம தூய்மை பணியாளர்களிடம் இது எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல புரியும். தூய்மை பணியாளருக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஸ்டாலின் ஐயா அவங்ககிட்ட ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சு அது இருக்குது வீடியோ இணையதளத்துல. அப்போ அந்த தூய்மை பணியாளருக்கு உங்களுக்கு நான் வந்தோன்னையும் உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் அரசு வேலையாக மாற்றி தருகிறேன் அப்படி சொல்லி வாக்குறுதி கருத்து அவங்களும் 2021 ஆட்சி அமைச்சு ஆண்டு முடிச்சு போயாச்சு. அவங்க ஆட்சியில லாஸ்ட் காலத்துலதான் ரிப்பன் பில்டிங்ல அவங்க அவ்வளவு போராட்டம் ஃபுல்லா லைவ் பண்ணி வீடியோ பண்ணி அந்த நேரத்துலதான் நம்ம ஸ்டாலின் ஐயா கூலி படம் அந்த ரிவ்யூ போய் பார்க்க போயிருக்காங்க.
அப்ப அந்த கெட்ட பேருனால தான் நம்ம மேக்ஸிமம் நெறைய கெட்ட பேரு. அந்த கெட்ட பேர்லயும் இதுவும் ஒரு கெட்ட பேர் இருந்ததுனால தான் திமுக ஆட்சி வராம போனதுக்கு காரணம். இதுல ஸ்டாலின் ஐயாவும் கொளத்தூர்லயே தோற்கடிக்கிறதுக்கு காரணமும் அதுவும் ஒண்ணு இருக்கு. அப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்கும்போது, இது எதுக்கு வரேன்னா, அடுத்து விஜய் சார் நம்ம முதல்வர் விஜய் சார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு என்ன பேசுனாங்க, நாங்க வந்து செய்றோம், வைக்கிறோம். ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ மறுபடியும் வந்து அவங்களும் ஓட்டு போட்டுருக்காங்க. இது வந்து நம்ம தேர்தல் அலுவலகம் வந்து அவங்களுடைய ஓட்டு முக்காவாசி பங்கு தூய்மை பணியாளர் ஓட்டு வந்து டிவிகேக்கு தான் உண்டு. அதே மாரி இளைஞர்களுக்கும் நெறைய பேர் ஓட்டு போட்டது வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க தபால் ஓட்டும் அவங்களுக்கு யாரு விஜய் சார், விஜய் அண்ணாவுக்கும் விழுந்திருக்கு. அப்போ தூய்மை பணியாளர் கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுன நீங்க, இப்ப வந்து அவங்கள கண்டுக்கல. மறுபடியும் தனியாருக்கு அது வந்து அவங்களுக்கு நிரந்தர சம்பளம் இல்ல. அவங்க என்ன போராட்டம் பண்ணாங்க? எங்களுக்கு நிரந்தர வேலை, அரசாங்க வேலை. அவங்க அவங்க என்ன வந்துற போது அவங்களுக்கு? இதுல என்ன எவ்வளவு வந்துற போது? சொல்லுங்க பாப்போம். இது அவங்களுக்கு நீங்க குடுத்திருக்கலாம். குடுத்தாதான் நல்ல விஷயம். ஏன்னா ஊரையே பண்றவங்க. அவங்களுக்கு பண்றதுல தப்பு இல்ல. விஜய் சார் டிஎம்கே ஆட்சி பண்ணதத்தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது டிஎம்கே ஆட்சிக்கும், டிவிகே ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்ல அப்படிங்கிறது பொருள்படுது. ஏன்னா, ஒரே ஒரு விஷயம். நம்ம விஜய் அண்ணாக்கும், தமிழக முதல்வர் விஜய் சாருக்கும் வந்து கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்னு தெரியாது. இஷ்டத்துக்கு கொடுத்தாரு. ஏன்னா, அவரு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதே, அதுக்கு முன்னாடி ரூ. 10,00,000 கோடி கடன் இருக்குதுன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சுமே வந்து அவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த அளவுக்கு வெளியில அவர் பேசிக்கலாம். எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும், இப்ப டிஎம்கே, டிஎம்கே எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஆட்சி வருது. நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம். இது வந்து தொண்டர்கள உற்சாகப்படுத்துறதுக்காண்டி எப்பவுமே எல்லா தலைவர்களும் பேசுற ஒரு வார்த்தை. அப்போ அவங்களும் விஜய் சாரும், விஜய் அண்ணாவும் அதுக்காண்டி தான் சொன்னதே தவிர, அவர் உள் மனச்சாட்சியப்படி தொட்டு கேட்டோம்னா, அவரும் அதத்தான் நெனச்சிருப்பார். நிச்சயம் வரும் அப்படிங்கிறத நெனச்சிருப்பார். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு வருமான்னு நெனச்சு கூட பாத்துருக்கோமா? அப்ப அந்த தைரியத்துல தான் அவர் இவ்வளவு அறிக்கைகள விட்டது காரணம். நம்ம சீமான் அண்ணன் எப்பவுமே வந்து இதுல தான் சீமான் அண்ணன் உள்ள வர்றாரு. தோத்தாலும் சரி, இப்ப வரைக்கும் தோத்துட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் ஒரே கான்பிடன்ஸ் இலவசம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு மக்களுக்கு உண்டான தேவையான அத்தியாவசியத்த நான் என்னால பண்ண முடியும். அதுக்கு உண்டான விவரத்தையும் சொல்லிருக்காரு. சரிங்களா? அப்போ நீங்க அதெல்லாம் பண்றதுக்கு வந்து டைம் ஆகட்டும். தூய்மை பணியாளர்களுக்கு உண்டான விஷயங்கள நீங்க பண்ணணுமா வேண்டாமா? நீங்க கூப்பிட்டு வச்சு பேசி அப்ப நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது, ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது மட்டும் அவ்வளவு தூரத்துக்கு பண்ணீங்க. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டீங்க. முதலமைச்சருக்கு உண்டான பவர் இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்க கையில இருக்குது. இப்ப சின்ன விஷயம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.